நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துதா வல்லமையுள்ள தேவனாய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவர் வழி நடத்தும். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இந்த இடத்தில் வந்திருக்கிறது தேவனை ஆராதிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, தேவனை துதிப்பதற்காக நான் நீங்களும் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட தூதன்மார் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நற்செய்தி கர்த்தர் உங்களோடு கூடயும் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த நற்செய்தி உங்களுடைய குடும்பத்தோரோடும் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த எல்லா குடும்பங்களிலும் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை செலுத்த நான் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாடுகளில் ஆடு மேய்க்கிற மக்கள் அந்த இடத்தில் இருக்கும் போதே தூதன்மார் வந்து சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறக்கும் போதே அந்த குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு பெரிய ஆனந்தம். இந்த நாடுகளில் இந்த உலகத்துக்காக ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர் ஆடு மேய்க்கிறவராய மக்களுக்கும், வீடு இல்லாதவங்களுக்கும், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும், நல்ல வசதியில் இருக்கிறவங்களுக்கும், இந்த உலகத்தில் சகல மனிதர்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறேன். சில பேர் யோசிக்கிறார், அந்த ஒரு மக்களுக்காக மட்டும்தான் இயேசு இருக்கிறார் சில பேர் நினைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கூட்டம் மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்காக கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதிலும் எவ்வளோ எல்லா தேசத்திலும் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுதார், ஆராதிக்குதார் ஒரு உயிருள்ள தேவன் தான் இயேசு. ஹல்லேலூயா. அநேகர் சொல்லும், அவர் இப்பத்தான் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கிடையாது. அவர் உலகம் உருவாகுவதற்கு முன்னாடியே அவர் இருந்தவர். ஹல்லேலூயா. அவர் தெய்வமாய் இருந்தவர், அவர் வார்த்தையாய் இருந்தவர், அவரே தெய்வமாய் இருந்தவர், அவர் சரீரமாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதனாய் உலகத்தில் பிறந்தது கொஞ்ச நாள். நம்ம ஒரு அப்படி 1, 2, 3 கவுண்ட் பண்ணி பார்த்தா அப்படி 2020 வருஷங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த உலகத்தில் சரீரமாக வந்திருக்கிறார், மனிதனாய் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதியிலே இருந்தவர். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், அவர் பரிசுத்தவானாய் இருந்தவர். அவர் இந்த உலகத்தில் வந்ததே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை, பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைக்கலாம், என்னடா ரொம்ப இன்னைக்கு கர்த்தருடைய இந்த பிறப்பை பற்றி சொல்லுகிறார். இந்த நாடுகள் முழுவதும் பிறப்பை பற்றி சொல்ல வேண்டிய நாடுகள் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை? அல்லேலூயா. இனி நீங்க என்ன பாக்குறது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான், ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பார்க்க போகுது. அது வரைக்கும் நான் வேறொரு இடத்துக்கு தான் போக போகுது. அதுக்குள்ள உங்களுக்கான மெசேஜ் நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ 8வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கல 8:9. அப்போது அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, அங்க மந்தையை காக்குதா ஒரு கூட்டம் மேய்ப்பர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மேய்ப்பர் இருக்கிறார். அவங்களுக்கு கூட யாரெல்லாம் இருக்கும்? அங்க ஆடுகள் இருக்கும்,
மேய்க்குதா அவங்களோட என்னன்னா இந்த ஆடுகள் யார் ஒன்னுனையும் திருடிட்டு போக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாதுகாத்து அவங்க இருக்குது. அந்த நேரத்தில் அங்கு தூதன் வந்து அங்க சொல்லுகிறார், ஒரு மகன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும். அங்க பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசு பிறந்ததே எல்லா ஜனத்துக்கும், இந்த உலகத்திலே சகல ஜனத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான வார்த்தை தான். ஹல்லேலூயா. நீங்களும் சொல்லணும், கர்த்தர் எங்களுக்காய் பிறந்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு மகா பெரிய சந்தோஷமாய் பெரிய மகிழ்ச்சியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தூதன் அந்த இடத்தில் இறங்கும் போதே அந்த மெய்ப்பர்களுக்கு சுற்றிலும் என்ன இருக்கு? கர்த்தருடைய மகிமை இறங்குகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்று நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சுற்றிலும் ஒரு மகிமை இறங்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறது? நீங்க சொல்லணும், ஆண்டவரே உன்னோட வார்த்தை கேட்கும் போதே எங்களுக்கு சுற்றிலும் உன்னுடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு சுற்றிலும் இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஏன்னு தெரியுமா? அன்னைக்கு ஆதாம் ஈவாளும் அந்த மகிமையை கெடுத்து விட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை இயேசுவின் பிறப்பிலூടെ உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு அது கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு முழுவதாக கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பிறப்பில் நடக்கிறது. ஹல்லேலூயா. புரியுது? ஆதாம் யோவானும் அந்த மகிமையை அப்படியே கெடுத்து விட்டு இருக்கிறார். பாவம் செய்து கெடுத்து விட்டு இருக்கும் போது இயேசு பிறக்குதா அந்த வார்த்தை கேட்கும் போது அங்கே இருந்த மேற்பர்களுக்கு சுற்றிலும் அந்த கர்த்தருடைய மகிமை இறங்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை இறங்குகிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த போய் அந்த மகிமையை திருப்பி கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க பாதுகாப்போடு இருக்கும் போது, நீங்க உங்களோட மந்தையை பாதுகாத்துட்டு இருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அந்த இடத்தில் இறங்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியிலும் தூதன்மார் இறங்க முடியும். இன்னைக்கு நம்ம மத்தியில் தேவ பிரசன்னம் இறங்க முடியும். இன்னைக்கு நம்ம மத்தியில் கர்த்தருடைய வல்லமை இறங்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பிறக்குத அந்த வார்த்தையை கேட்குத மேய்ப்பர் அவங்க பயப்படுகிறார். ஓ, இது என்ன நடக்கிறார்? தூதன்மார் அவங்களோடு சொல்லுகிறார், நீங்க பயப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்தோடு சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளோடு சொல்லுகிறார், நீங்க பயப்படாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு சுவிசேஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது வாசிக்கலாம். 10ஆம் வசனம் வாசி. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஒரு நற்செய்தி அவங்களை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நற்செய்தி உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காக பிறந்திருக்கிறார்? உங்களுடைய மகிமை எல்லாம் போய் இருக்கும் போது, பாவத்தில் கர்த்தரிலிருந்து நீங்க தூரமா இருக்கும் போது அவருடைய மகிமையை திருப்பி உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக இயேசு உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் ஞான நீங்களும் அந்த மகிமை தேவனை துதிக்கட்டும். அல்லேலூயா. அந்த மகிமை தேவனை ஆராதிக்கட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லும், நாங்க பெரிய நிலையில் இருந்தாதான் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும். அப்படி ஒன்றும் கிடையாது. நீ சின்ன வீடுல இருக்கட்டும், நீ குடிசையில் இருக்கட்டும், நீ ரோடுக்கு பக்கத்தில் இருக்கட்டும், நீ ஏதோ ஆடு மேய்த்துட்டு இருக்கிற இடத்தில் இருக்கட்டும், கர்த்தர் அந்த இடத்தில் நற்செய்தியை அறிவிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகளில்
ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறதுல இருந்து பெரியவங்கள் வரைக்கும், ராஜா வரைக்கும் எல்லா இடத்திலும் மகா சந்தோஷத்தை கொடுக்க, பெரிய சந்தோஷத்தை கொடுக்க இயேசுவினால் முடியும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையே பெரியதா இருக்கிறார். இந்த நாளில் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். அநேகர் நிறைய பணம் செலவு பண்ணி அப்படியே கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போதும் கர்த்தருடைய அந்த யதார்த்தமான கிறிஸ்துமஸ் என்ன என்று நீங்க தெரியணும். அவருடைய பிறப்பு என்ன தெரியணும். அன்னைக்கு போயிருக்குதா அந்த மகிமையே திருப்பி உன்னுடைய இடத்தில் கொடுக்கிறதுக்காக, திருப்பி அந்த மகிமை உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதுக்காக, அந்த சந்தோஷமான நற்செய்தியை கொடுக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. அதனால நீங்கள் பயப்படாதீங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறேன், இயேசு சொல்லும் போது ஏதோ சும்மா ஒரு நம்ம விளையாட்டு பொருட்கள் வாங்கி அப்படியே பிள்ளைகள் விளையாடி அப்படியே உடைச்சு தூக்கி போடுற மாதிரி இருக்கும் என்று நீங்க நினைக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்று சொல்லும் போது அவர் சொல்லிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுபவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லிய வார்த்தைகள் ஒரு நாள் மாறாற்ற வார்த்தையாய் மாற்றமே இல்லை, ஒரு மாற்றம் இல்லாது அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் கனமான வார்த்தையாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமையான தேவன் நம்முடைய இடையில் சரீரமாய் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்ற இரட்சகர் அவர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லுங்க, கர்த்தராய கிறிஸ்து யாரு? அவர் இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் உன்னுடைய இரட்சகர். அவர் இந்த உலகத்துடைய இரட்சகர். எல்லா உலகத்தில் இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு நிறைய மக்கள் ஒரு 80% மக்களும் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேர் ஆயிருக்கோம் என்று நினைச்சு நீங்க மனக்கவலை வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு அவர் மனதை திருப்புத தேவன் ஆயிருக்கிறார். மனதுக்குள்ள பேசுத தேவன் ஆயிருக்கிறார். அநேக மக்களுக்குள்ள பேசுத தேவன் ஆயிருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே எல்லா இடத்திலும் பேசப்படுத ஒரே ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலகத்துடைய இரட்சகராய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க சொல்லட்டும், ஆண்டவரே என்னை ரட்சிப்பதற்காக, எனக்கு அந்த மகிமையை திருப்பி கொடுக்கிறதுக்காக, தேவனுடைய மகிமை எனக்கு கொடுக்கிறதுக்காக நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இந்த மகிமையான நேரத்தில், இந்த மகிமையான பிறப்பு நான் கொண்டாட போகிறார். ஆண்டவரே எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை தாரும். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போகுது? அல்லேலூயா. என்னோட ஊரில் ஒரு ரட்சிப்பு உருவாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுது, எந்த இடம்? மேய்ப்பர் இருக்கிற இடத்தில் வந்து சொல்லுகிறார், மேய்ப்பன்மாரே உங்களுக்காய் ஒரு நல் செய்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பெரிய ராஜாவு கிட்ட போய் சொல்ல மாட்டேன்? தூதன் ராஜாவு கிட்ட போய் சொல்லலாமே. உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் அங்கே பிறந்ததே நமக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போய் பிறக்கிறார். ஹல்லேலூயா. நல்லதாய் பிறக்கிறார். ஹல்லேலூயா. பட் இன்னைக்கு பாருங்க, ஒரு அம்மாவோட உள்ள பரிசுத்த ஆவியால் தேவன் உருவாகிறார். ஹல்லேலூயா. சரீரமாகிறார். அவருக்கு பிறக்கிறதுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய இடத்துல போய் தட்டி இருக்கலாம், எங்களுக்காய் துறக்குங்க. அங்கெல்லாம் நிரம்பி இருக்கிற மக்கள், எங்கேயும் இடமில்லை. அவருக்கு பிறக்கிறதுக்கு இடமில்லாத பிறந்த உலகத்திலே ராஜாதி ராஜாவும் அவர்தான். அல்லேலூயா. யாருக்காக? உங்ககிட்ட சொல்லுகிறார், நீங்க ஒன்னும் இல்ல என்றாலும் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் பிறந்ததே எப்படி? அவருக்கு பிறக்கிறதுக்கு இடமில்லை. பட் அவர் இந்த உலகத்தையும் இந்த ஆகாசத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை காட்டி இருக்கிறார். நான் இப்படிதான் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்படிதான் உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கவலைப்படுகிறார். நமக்கு ஒரு வீடு இருந்தா கூட நம்ம கவலைப்படுகிறார். நமக்கு ஒரு கொஞ்சம் 100 ரூபாய் இருந்தா கூட நம்ம கவலைப்படுகிறார். அல்லேலூயா. என்னாவும் எப்படியாவும் அப்படியாவும் இப்படியாவும் கவலைப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பிறக்கிறதுக்கு இடமில்லாத இருந்த ஒருவர் மரியாவும் யோசேப்பும் எங்கெல்லாம் ஓடி இருக்கிறார். ஓ, ஒன்னு பிறக்கிறதுக்கு இடம் வேணுமே. அல்லேலூயா. இது எத்தனை பேர் யோசிக்குது? நம்ம எல்லாம் சொல்லும், அவரு மாட்டின் தொழுவில் பிறந்திருக்கிறார் என்று நம்ம சொல்லும். பிறக்கிறதுக்கே இடமே இல்ல இருந்திருக்கிறார். பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் மாட்டுடைய தொழுதுதா இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாடுகள் நீங்க யாராவது மாட்டின் தொழில் பிறக்குமா? உங்களுடைய பிள்ளைகளை மாட்டின் தொழில் பிறந்துடுமா? எந்த அம்மாமாரும் அப்பமாரும் அப்படி செய்யாது. அல்லேலூயா. எப்பவுமே நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கும். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும். அல்லேலூயா. அந்த தேவன் உலகத்துடைய இரட்சகராய் வந்தவனுக்கு இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு இடமில்லாத இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை வைக்கிறதுக்கு இடமில்லாத இருந்திருக்கிறார். அதுதான் நீங்க பார்க்கிறார். ஒரு நல்ல அழகா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாட்டின் தொழிலில் அவர் பிறந்திருக்கிறார். மாட்டின் தொழில் என்ன இருக்கும்? சாணி இருக்கும், வைக்கோல் இருக்கும், சாப்பாடு இருக்கும், அப்படி இருக்கும், மாடு இருக்கும், ரொம்ப நாச்சமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இங்க எல்லாம் மாட்டு தொழில் எல்லாம் பார்த்து நல்ல கிளீனிங்கா இருக்கும். அல்லேலூயா. பட் மாட்டின் தொழிலுக்குள்ள அன்னைக்கு அவர் பிறந்து விழுகிறார். அல்லேலூயா. அவரை கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளைக்கு எதுக்காக? அவருக்கு ஒன்னு சொல்லி காட்டுகிறார். நம்ம எப்படி பிறந்து விழுந்தாலும் உன்னை வளர வைக்கிற தேவன், மகிமையான தேவன், உண்மையான தேவன் இருக்கிறார் என்று அவர் நமக்கு காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஓரோ நம்மை கொண்டு வந்த நோக்கம் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுத தேவனாயிருக்கிறார். ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், இல்ல இனி எப்படிப்பட்ட மனிதராகட்டும், உங்களை நடத்த அவரால் முடியும். அல்லேலூயா. நீங்க கவலையை வைக்க வேண்டாம். அல்லேலூயா. உங்களுடைய லீடர், உங்களுடைய பெரிய தேவன், உங்களுடைய பெரிய மகத்துவமான தேவன் இப்படி பிறந்திருக்கும் போது, அவரை வைக்கிறதுக்கு இடமில்லாது இருக்கும் போது நீங்க எதுக்கு கவலைப்படணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் கவலைதான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் கவலைதான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் போது எல்லாருக்கும் கவலைதான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது ஊழியங்களிலும் கவலைதான். இன்னைக்கு நமக்கு ஒரு 30 லட்சத்தின் சபை இருந்தாலும் நம்ம மக்களுக்கு என்ன இருக்குன்னா அதை இடிச்சிட்டு எப்படியாவது 1 கோடியில சபை கட்டலாமான்னு நம்ம யோசிச்சுட்டு. அல்லேலூயா. 30 லட்சத்தின் சபை இருக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்னு இடிச்சிட்டு ஒன்னோட ஒரு புதுசா கட்டலாமான்னு யோசிக்கிறோம். அல்லேலூயா. இப்படிதான் மனிதன் போய்கொண்டிருக்கிறார். இயேசு அப்படி கிடையாது. அவர் சொல்லுகிறார், நீ மன வருத்தத்தோடு இருக்குதோ, நீ கவலையோடு இருக்குதோ, நீ கண்ணீரோடு இருக்குதோ, வியாதியோடு இருக்குதோ, அதுக்கு ஒரு விடுதலை தர நான் இரட்சகராய் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே ஒன்னும் தேடி அவர் வந்தது கிடையாது. அல்லேலூயா. உலகத்தில் ஒரே ஒன்றுதான் தேடி வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேடி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. இதுதான் சந்தோஷமான வார்த்தை. அல்லேலூயா. 12வது வசனம் வாசிக்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அங்கே பிள்ளைய துணியில் சுற்றி அங்க வைத்திருக்கிறத நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அநேக அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை பார்க்கிறதுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். என்றாலும் நம்ம கவலைப்பட்டு தான் இருக்கிறார். நம்ம கண்ணீரோடு இருக்கிறார், பாரத்தோடு இருக்கிறார், கவலையோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு இரட்சகராய் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளத்தை தூதன் கொடுக்கிறார். நீங்க போகும்போது துணியில் சுற்றி அங்கே ஒரு மாட்டு தொழு பக்கத்தில் மாட்டு தொழுவில் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க அந்த சந்தோஷமான வார்த்தையை கேட்டு அவங்க சீக்கிரத்தில் கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கலாம். அவங்க சீக்கிரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறது பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க 14வது வசனம் வாசிக்கலாம்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 13. அந்த சமயமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு அங்கே பாருங்க, இந்த வார்த்தை யார் சொல்லுகிறார்? அந்த தூதனோடு சேர்ந்து பரமசேனை எல்லாம் சேர்ந்து அங்கு கர்த்தரை மையப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க துதிக்கும் போது பரமசேனை நமக்கு இடத்தில் வருகிறார். அல்லேலூயா. தூதர்கள் நம்முடைய மத்தியில் இறங்குகிறார். தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்குகிறார். கர்த்தருடைய மகிமை நம்முடைய மத்தியில் இறங்குகிறார். சும்மா வந்து பெஞ்சு காலி பண்ணி பெஞ்சு அப்படியே உடைச்சு விட்டு நம்ம போறதுக்காக அல்ல. நம்ம சும்மா வந்து உட்கார்ந்து பாய கிழிச்சிட்டு போறதுக்காக அல்ல நம்ம வருது. அல்லேலூயா. நிறைய சபைகள் இதுதான் நடக்கும். நிறைய சபைகள் எல்லாம் பாஸ்டர்மார் சொல்றதை கேட்டா அவங்களுக்கு எல்லா வாரம் ஓர பாய் போடும். அல்லேலூயா. ஏன்னா மக்கள் வந்து பாய கிழிக்கிறது தான் வேலை, வேற ஒரு வேலை இல்ல. இதுக்காக இல்ல நம்ம சபையில் வருது. நம்ம எதுக்காக வருகிறோம்? அல்லேலூயா. எதுக்காக வருது? சபையில் எதுக்காக வருகிறார்? பரமசேனையோடு சேர்ந்து தூதர்களோடு சேர்ந்து நம்ம எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக நாம் இந்த இடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் பரமசேனையோடு சேர்ந்து அந்த தூதனும் பரமசேனையும் சேர்ந்து அங்கு துதிக்கிறார், தேவனை ஆராதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன், அப்படிப்பட்ட ஒரு இரட்சகன் எனக்கும் உங்களுக்குமாக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏதோ வெளியிலிருந்து வந்த தேவன் கிடையாது. நம்ம எல்லாம் இருக்குது ஏசியாயில தான் இருக்கிறார். இந்த ஏசியா அந்த கண்டத்தில் கர்த்தர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறார்? அல்லேலூயா. எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்த ஏதோ யூரோப்பில் இருந்தோ வெள்ளக்காரனோட தேவன் கிடையாது. அல்லேலூயா. அவர் ஏசியாவில் நம்ம இருக்கிற கண்டத்திலே பிறந்த ஒரு தேவன். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. அவர் உலகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலகத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் மனதில் ஒரு சந்தோஷம் உருவாகட்டும். அல்லேலூயா. எனக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார், எனக்காக ஒரு தேவன் பிறந்திருக்கிறார், எனக்காக ஒரு நற்செய்தி கிடைச்சிருக்கிறார். அவர் பிறந்ததே ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார்? தேவன் பிறந்திருக்கிறார். அப்படி அல்ல, உங்களுக்கு போய் ஒரு மகிமை அவரால் திருப்பி உங்களை மேல் கொண்டு வருவதற்காக, உங்களுடைய பாவங்களை மாற்றுவதற்காக ஒரு இரட்சகன் பிறந்திருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய நற்செய்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடுக்குள்ளே போயிருக்குதா, உங்களுக்குள்ளே போயிருக்குதா, அந்த மகிமையை திருப்பி கொண்டு வருவதற்காக கர்த்தர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுதிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுதி. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான்
ஹalleluya கர்த்தரே நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஹalleluya இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை ஓரோ மக்களின் மேல் இறங்கி வருகிறார் அதே பாவத்தால் அழிஞ்சு போய மக்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்திருக்கிறார் அதே நற்செய்தி யாரும் நீங்களும் கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த நேரத்திலே அதே வல்லமை அதே மகிமை உங்களுடைய மேல் இறங்கி வருகிறார் யாரெல்லாம் கேட்குதோ அவங்களுடைய மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறார் எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே என்று கூப்பிடட்டும் இயேசுவே ஓ சத்தமாய் கூப்பிடட்டும் இயேசுவே எங்களுக்குள்ள மகிமையை தாரும் ஹalleluya இப்போ கர்த்தருடைய மகிமை இப்போ கர்த்தருடைய வல்லமை இப்போ கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறார் அவர் பாவத்தை மாற்றுகிற தேவன் அவர் பாவத்தை கழுவி களைந்த தேவன் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால் நீங்க பரிசுத்தப்படுகிறார் ஹalleluya இந்த நேரத்தில் எல்லா குடும்பங்களிலிருந்தும் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் எரிஞ்சு மாறுகிறார் எல்லா குடும்பங்களிலிருந்தும் பலவீனர்கள் எரிஞ்சு மாறுகிறார் இப்பொழுதே கர்த்தர் உங்களை தொடுகிறார் இப்பொழுது ஓரோ குடும்பங்களுக்குள்ளே எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஓரோ குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்குகிறோம் ஓ thank you Holy Spirit ஆண்டவரே இந்த நேரத்தில் ஓரோ மக்களையும் தொடட்டும் ஓ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் சபையில் வர முடியாது இருக்கிற அநேக மக்கள் உண்டு இந்த நாடுகளில் இந்த மக்களை நீ தொடட்டும் வழி வாசல் துறக்கட்டும் அல்லேலூயா இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை மாற்றத்திற்குள்ளே கொண்டு வருகிறார் ஓ பாவத்தில் இருந்த மக்களை ரட்சிப்பதற்காக ஒரு ரட்சகன் பிறந்திருக்கிறார் ஓ ஹalleluya அவர் உங்களுக்கு மகிமையை திருப்பி கொடுக்கிற தேவன் அவர் உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்புகிற தேவன் ஹalleluya எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கணும் எங்களை நிரப்புமப்பா எங்களை நிரப்புமப்பா எங்களை ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்பும் எங்களை மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பும் எங்களை வல்லமையால் நிரப்பும் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பும் இப்போ கழுவும் இப்போ பரிசுத்தப்படுத்தும் இப்போ கர்த்தருடைய வல்லமை அவருடைய பிரசன்னம் உங்களுடைய இறங்குகிறார் ஓ கர்த்தர் உங்களை நிரப்புகிறார் ஓ கர்த்தர் உங்களை நிரப்புகிறார் அவருடைய வல்லமை பிரசன்னம் உங்களுடைய இறங்குகிறார் அல்லேலூயா இந்த நேரத்தில் கர்த்தரே உலகத்துக்கு ஒரு மகா பெரிய ஆனந்தத்தை பெரிய சந்தோஷத்தை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க இந்த உலகத்தில் இறங்கி வந்த தேவன் ஹalleluya இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தரே பெரிய மகிழ்ச்சியை பெரிய சந்தோஷத்தை நீ கொடுக்கிற கவைக்காய் ஸ்தோத்திரம் Thank you Holy Spirit ஆண்டவர் உங்களை தொடுகிறார் ஆண்டவர் உங்களை தொடுகிறார் அவருடைய பிரசன்னம் உங்களுடைய ஓரோ உள்ளங்களையும் நிரப்புகிறார் ஓரோ உள்ளங்களையும் நிரப்புகிறார் வியாதிகள் மறைகிறார் கஷ்டங்கள் பலவீனங்கள் எரிந்து மாறுகிறார் எல்லா துஷ்ட சக்திகள் எல்லா சாத்தான தந்திரங்கள் இப்போ அழியப்படுகிறார் கர்த்தர் உங்களை தொடுகிறார் இப்பொழுது சகல அந்தகாரத்திற்கிரியங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டியிருக்கிறேன் இப்போ பூர்வமாய் நின்று ஆக்கினி இறங்கட்டு பரலோகத்திலே ஆக்கினி இறங்கட்டு தேவ பிரசன்னம் இறங்கட்டு குடும்பத்தின் மேல் போராடுதா ஓ குடும்பங்களின் மேல் போராடுதா எல்லா சத்ருவின் கிரியைகள் இப்போ எரிந்து மாறட்டும் நாடுகளில் கர்த்தரே நீ தாழ்மையுள்ளவரா இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அந்த தாழ்மையுள்ள மன இரக்கமுள்ள தேவனுக்கிட்ட நாங்கள் வருகிறேன் அப்பா இந்த நாடுகளில் எங்களுக்காய் மன இரக்கத்தோடு நீ எங்களுக்காய் பெரிய காரியத்தை செய்யும் வழிகள் துறக்கும் வாசல்கள் துறக்கும் நீ பெரிய காரியத்தை செய்யட்டும் எல்லா பலவீனங்களையாகி இந்த குடும்பங்களை ஓரோ குடும்பங்களை நீ ஆசீர்வதி இந்த சபையை நீ ஆசீர்வதி இந்த தேசத்தில் உயர்ந்து வரப்பட அநேக மக்களை கர்த்தாவே கர்த்தருக்குள்ள நடத்த இந்த சபையை நீ ஒருக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்களில் ஆயிருக்குதோ யாரெல்லாம் கர்த்தரே வீடுகளுக்குள்ள ஆயிருக்குதோ அந்த மக்களை நீ தொடட்டும் வியாதிகள் குணமாக்கட்டும் ஒரு விடுதலை கொடுக்கட்டும் இந்த சபைக்குள்ள வியாதியோடு யாரெல்லாம் ஆயிருக்குதோ அந்த மக்களை நீ தொடும் இப்போ ஒரு
വിടുതൽ ഉണ്ടാകും. നിന്റെ ദൂതന്മാർ തൊടും. ഓ നിന്റെ കരം ഓരോ മക്കളെയും തൊടുന്നതിനായി ഇപ്പോൾ കർത്തർ ഉങ്ങളെ തൊടുகிறார். தேவ பிரசனம் உங்களுடைய மேல் இறங்கி வருகிறார். தேவ மகிமை உங்களுடைய மேல் இறங்குகிறார். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமாகிறார். ஓ கண்ணுகளை துறக்கிறார் கர்த்தர். உங்களை ஆவிக்குரிய கண்ணுகளை துறக்கிறார். ஆவிக்குரிய கண்ணுகளை அடைத்து வைத்திருக்கிறார். சகல துஷ்ட சக்திகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிச்சு மாற்றுகிறோம். நேரத்தில் நாங்கள் கர்த்தரே உன்னோட பந்திக்கு நேராய் செல்லும் போது கர்த்தரே எங்களை நீ பரிசுத்தப்படுத்து. எங்களை நீ பரிசுத்தப்படுத்து. எல்லா பாவங்களை குறைவுகளை நீ மாற்றி இப்போ பரிசுத்தப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கனமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ எங்களுக்காய் நற்செய்தியாய் இறங்கி வந்ததினாய் ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்க நீ எங்களுக்கு கிருபை செய்ததினாய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு யூபிஎஸ் சிஸ்டம் கர்த்தரே இந்த ஆலயத்தில் நீ கொடுமாப்பா. கரண்ட் போகும்போது வரும்போது இந்த இடத்தில் ஒரு நல்ல தேவ கர்த்தாவே கரண்ட் நிற்கிறதுக்காக ஒரு யூபிஎஸ் சிஸ்டத்தை நீ கொடு. இந்த நாடுகளில் கர்த்தாவே அதே மாதிரி நல்ல பிஎஸ் சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டங்களை நீ கொடு. மக்களை நீ ஆயத்தப்படுத்து. அந்த புது வருஷத்தில் கர்த்தரே புது புது கர்த்தாவே காரியங்கள் இந்த சபைக்காய் நீ செய்யும். நீ பெரிய காரியத்தை செய்தவைக்காய் அதுக்காய் மக்களை நீ ஆயத்தப்படுத்து. என்னை பார்த்து கொண்டு இருக்குதா? ஓ இந்த ஜபத்தில் கூட இருக்குதா? எல்லா மக்களையும் நீ ஆசீர்வதி. அநேகருடைய மனதுகளுக்குள்ள நீ பேசு. சபைக்காய்